அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பெரிய சேனல் கிட்டத்தட்ட ஒரு 70,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 500 பேர் சுற்றி தான் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதை உருவாக்கி அதிலேருந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல பெயர் எடுத்து மக்களுடைய நம்பிக்கையை வென்று விழுந்து அடிபட்டு உதப்பட்டு கொஞ்ச நாளாக ஹேக் ஆகி சேனலோட மொத்த அனலைஸுமே ஃபுல்லாகவே கீழ்மட்டத்துக்கு இறங்கி ஏதோ ஒரு மாதிரியாக தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு அந்த சேனலை மேலே கொண்டு வந்து குரோவத்துக்கு கொண்டு வந்து டிஆர்பியை உயர்த்தி கடைசியில் ஃபைனலாக அந்த உயரமான புள்ளியை தொடும்போது மறுபடியும் தள்ளிவிட்டானுங்க. எவ்வளவெல்லாம் பாடுபடுத்துகிறானுங்க அந்த ஒரு நியூஸ் சேனலை நம்ம வச்சு ரன் பண்ணுறதுக்கு. வேறு யாரையாவது வச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இல்லை கெட்ட வார்த்தைகளை பேசி கூத்தடிச்சு கும்மாலம் போட்டாலும் பரவாயில்ல. ஏதோ 4 மக்களுக்கு நல்லதை கிடைக்கிற நியூஸை வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுவும் பொருட்கள் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுறது. ஆனால் இந்த வீடியோவை இந்த சேனலை உருவாக்கி இதுக்காக நான் படக்கூடிய கஷ்டம் படைத்த இறைவன் ஒருவனுக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு பர்சனலாக மெசேஞ்சரில் மெசேஜ் போடுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விடிய காலையில் 4 மணி 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் ரிப்ளை வரும். சில நேரங்களில் மெசேஜ் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500-600 மெசேஞ்சர் மெசேஜ் வாய்ஸோடு வரும். அதை பார்க்கணும். அதே மாதிரி என்னுடைய தொழிலை முதலாவது நான் வீட்டு வேலை செய்கிற ஓட்டுநர், அதை பார்க்கணும், அந்த வேலையை செய்யணும். அதோடு சேர்த்து நியூஸுக்கான வீடியோக்களை ஃபோட்டோஸ்களை தேடி கலெக்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அதை எடிட் பண்ணி வெட்டி குத்தி அதுக்கப்புறமா எடிட்டரில் போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து வீடியோவாக ரெடி பண்ணி அதில் சிங்கள மொழி தமிழ் மொழின்னு 2 மொழிகளில் பேசி அதை எடிட்டர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா யூடியூப்பில் அப்லோட் பண்ணி யூடியூப்லேருந்து எனக்கு அப்ரூவல் ஓகே, உங்கள் வீடியோ ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு, வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற அப்ரூவல் கிடைச்ச பிறகு அதை டைம் செட் பண்ணி வச்சுட்டு 500-600 மெசேஜ் வந்து அந்த மெசேஜையும் கேட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு வீடியோவில் வரக்கூடிய கமெண்ட்களையும் செக் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு விடிஞ்சிரும். தூங்கும்போது சில நேரங்களில் ஒரு ஹவர் தூக்கம் கிடைக்கும், சில நேரங்களில் 1/2 hour கிடைக்கும், சில நேரங்களில் ஒரு 2 hour கிடைக்கும். சில நாட்களில் தூக்கமே இருக்காது. மாதத்தில் ஒரு 5-6 நாள் வண்டியெல்லாம் கழுவுற நாள்லாம் தூக்கமே இருக்காது. நியூஸை போட்டு முடிச்சதோடய ஓடி போய் வெளியில் போய் வண்டியை கழுவணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நம்மளை பின்னுக்கே தள்ளுறாங்க. பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்கிறேன். பழைய சேனலுக்கு ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க, பேண்டில் இருக்குது. இது வந்து புதிய சேனல் தான், சர்ஃபான் vlog BA2. இதில் தான் இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பார்க்குற ஒவ்வொருவரும் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. அதுதான் நீங்கள் செய்கிற எனக்கான உதவி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவதாக குவைத் தினார் ரேட்டை பார்த்தெல்லாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 50 உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கு 945 ரூபாய் 64 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 18 உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ரேட்டு. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அமான் எக்ஸ்சேஞ்சில் 50,000 ரூபாய் வரைக்கும் இந்தியாவுக்கு பணம் அனுப்பக்கூடியவங்களுக்கு 275 ரூபாய் 5% வழங்குறாங்க. அதுக்கு மேலே அனுப்பும்போது இன்னும் ரேட் கம்மியாகும். அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் அனுப்புகிறவங்களுக்கு 971 ரூபாய் 76% வழங்குறாங்க. அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையில் டோட்டலான ரேட்டை 274 ரூபாய் 80% வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு 973 ரூபாய் 16% வரைக்கும் வழங்குறாங்க. அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட ரேட். அதே போல் 50,000 ரூபாய் 50 தினாருக்கு உட்பட்ட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 961 ரூபாய் 8% இருக்குது. அதே போல் 1,00,000 ரூபாய் பெறுமதியான பணம் 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 954 ரூபாய் 44%. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் தான் KBE எக்ஸ்சேஞ்ச் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை போலவே இவங்களுடைய ரேட்டும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இலங்கையர்களுக்கு 965 ரூபா வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. ட்ரை பண்ணுங்கள்.
அதே மாதிரி 100 தினாருக்கு உட்பட்டதை பற்றி தான் பேசினோம். 100 தினாருக்கு மேற்பட்டது, அதாவது 200, 300, 400 தினார் அனுப்பக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் இப்போ வரைக்கும் வழங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். குருத்துபா மாலில் கூட அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி இன்னும் பல பகுதிகளில் இருக்குது. நீங்கள் 300, 400 தினார் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து மற்ற எக்ஸ்சேஞ்சுகளையும் விட குறைஞ்சது ஒரு 7-8 ரூபாய் சரி கிடைக்கும். முடிந்த வரைக்கும் யூஏஇ எக்ஸ்சேஞ்சையும் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்துமே தெரியப்படுத்துறது அக்கௌண்ட் நம்பரை மறந்துடாதுங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஒரு நம்பரை பிழையை அடிச்சிட்டிங்க, ஒரு நம்பரை பிழையாக டைப் பண்ணி கொடுத்துட்டீங்க, பணம் போட்டுட்டாங்க. நாட்டில் அக்கௌண்ட் நம்பருக்குரிய ஓனர் வேறு, அந்த நீங்கள் பிழையாக போட்ட அக்கௌண்ட் நம்பருக்குரிய ஓனர் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட் பண்ணி 30 நிமிஷத்தில் அதுவும் தெரிஞ்சால் ரிக்வெஸ்ட் பண்ணி திருப்பி எடுத்துடலாம் அவசரமாக. ஆனால் ஒருவேளை அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போய் லேட் ஆகிடுச்சுன்னா, ஒரு நாளாவது பிந்திருச்சுன்னா, அதுக்கப்புறமா ரிக்வெஸ்ட் போட்டு ஒரு மாதமாவது காத்திருக்கணும் அவர் அதை ரீஃபண்ட் பண்ணும் வரைக்கும். அதனால் அக்கௌண்ட் நம்பரில் ரொம்ப கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் 900 ஃபில்ஸ் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணமாக அனுப்பிடுறாங்க. ரேட்டும் ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சஜில் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் மலிக் எக்ஸ்சேஞ்ச், அதே போல் இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள், அல்சாமில், இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கேபியும் சில எக்ஸ்சேஞ்சுகள் சல்மியாவிலாம் பார்த்தீங்கன்னா 1 தினார் தான் கட்டணமாக அறவிட்டுருந்தாங்க. அதே போல் தான் இந்த அல்முல்லா, அல்முசைன், இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு ரேட் வந்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நேற்றைய தினம் ஒரு சகோதரி 20 ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்கே போய் நாட்டுக்கு பணம் அனுப்பிட்டு பட்டுச்சீட்டை செக் பண்ணி பார்த்தா 20 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அது 40-30 தினாருக்கு தான் அந்த ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனம், ரேட்டை விசாரித்து பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி வீட்டு பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களை. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 3 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 337 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 457 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 671 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை படிப்படியாக அதிகரித்து வருது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்து இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. வீட்டு பணிப்பெண்கள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் நிம்மதி தான். முன்னாடி 6 மாதம், இப்போ 4 மாதம். நம்ம ஒரு கோணத்தில் தான் பார்த்தோம், ஒரு கோணத்தில் தான் பார்த்தோம். மறுகோணத்தில் பார்த்தா பெஸ்ட்டு. விபத்தில் ஒருவர் மரணம், ஒரு மாதிரியாக வீதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதோ மீண்டும் 1158 பேருடைய குடியுரிமை பறிப்பு, மீண்டும் பிரச்சனை ஆரம்பம். 2 பேரும் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்புவோம். கட்டி எழுப்பியது தான் போதுமே. மந்திரிகளின் அட்டகாசம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்னைக்கு இடியுடன் கூடிய மழை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நாளைக்கும் இடியுடன் கூடிய மழை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நாளை மறுநாள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மழைக்குரிய வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதா தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை வரலாம், வராமல் கூட போகலாம். நேற்றைய தினம் கூட சிறுத்த மழை இருந்துச்சு, இடைவிட்டு பெஞ்சிச்சு. ஆனால் பெரிய அளவான மழை இல்லை. பார்க்கலாம் இன்றைய நாளைய நிலைமை என்ன இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் ரொம்பவே கவனம். வீதிகளில் போகும்போது வேகத்தை குறைச்சிக்கோங்க. பிரேக், டயர்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர், லைட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள். முக்கியமானது வைப்பர். முன்னாடி கிளாஸ் சுத்தம் பண்ணுற வைப்பருடைய அந்த ரப்பர் பீஸ் வந்து கிழிஞ்சிருக்கா இல்லை சரியாக இருக்கா, அதை செக் பண்ணிக்கோங்க இந்த மழை காலத்தில். அதே மாதிரி குளிருடைய காலம் ஆரம்பமாகுது. எல்லாருமே ஜெக்கெட் எல்லா டீட்டெயில்ஸையுமே தயாராக வச்சுக்கோங்க. இனி வரும் நாட்களில் எப்படியுமே குளிரை தாக்கு பிடிக்கணும்னா எல்லாமே கைவசம் ரெடியாக இருக்கணும். مواسم البرد والشتاء عند العرب قديما هي 3 مواسم. الأولى هي المربعانية وهي بداية الشتاء وعدد أيامها 39 يوم. والموسم الثاني هو موسم الشبط وهو شدة البرد ومنتصف الشتاء وعدد أيامه 26 يوم.
والموسم الأخير من الشتاء هي العقارب وعدد أيامها 39 يوم. تبدأ البرودة تضعف تدريجيا والحرارة ترتفع، وفي آخر العقارب ندخل في موسم بياع الخبل عباته، وأكثر الناس يظن إنها أيام باردة، لكن الصحيح هي أيام حارة تبدأ من 8/3 لمدة أسبوع تقريبا. ويظن الكثير أن الشتاء انتهى فيحولون على الملابس الصيفية، لكن بعد أيام من بياع الخبل عباته تتحول الرياح إلى الشمالية الغربية وتدخل عليهم آخر موجة برد، وهي برد العجوز، آخر موجة برد في الشتاء تستمر لمدة أسبوع تقريبا، وينتهي البرد والشتاء فعليا وفلكيا، وندخل في الربيع في 20/3 أجواءه معتدلة بالليل وحارة بالنهار بإذن الله تعالى. 4 மாதம் மட்டுமே தான் விடுமுறை காலம். அதுக்கப்புறமா உடனடியாக நீங்கள் நாட்டுக்கு வந்துடணும், இல்லைன்னா பத்தாக்க கேன்சல் ஆகிரும். ஒருவேளை நீங்கள் விடுமுறைக்கு போய் இன்னும் 4 மாதம் எக்ஸ்ட்ரா, இன்னும் 1 மாதம் 2 மாதம் இருக்கணும் அப்படின்ற சூழல் வந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் உங்களுடைய கஃபீல்கிட்ட சொல்லி உடனடியாக அவர்கிட்ட ரிக்வஸ்ட் ஒன்று போட வைக்கலாம். சேகல் அப்ளிகேஷன் மூலமாக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனுக்கு. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க, செக் பண்ணிவிட்டு ஓகே அவங்கள வந்து விசாவை நாங்கள் கேன்சல் பண்ணலை, அவங்கள இன்னும் 2 மாதம் கழிச்சோ இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சோ நீங்கள் வர சொல்லலாம் அப்படின்றது ரிக்வஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதால் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை வச்சு மறுபடியும் குவைத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். சரி, இது ஒரு பக்கம். 4 மாதம் என்பது ஒரு பக்கம் கெடுதல், கவலையான விடயம். இன்னொரு பக்கம் அதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் ஒரு வாங்க கேட்குது, ஃபஜர் சுபஹ்கான வாங்கு அதான் 5 மணி ஆயிடுச்சு. 26ஆம் தேதி 11ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்னமும் நம்ம வேலை முடியலை, நாளும் முடிஞ்சிருச்சு. முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போது ஒரு பக்கம் வந்த பிரச்சனையா, ஆனால் இன்னொரு பக்கம் முன்னாடியெல்லாம் 6 மாதம் போகணும் கேன்சல் ஆகிறதுக்கு பார்த்தாக்கா, இப்போ 4 மாதம். பணிப்பெண்களுக்கு தான் இதில் அதிகப்படியான வாய்ப்பு. சிலருக்கு வந்து சில நரகங்கள்லேருந்து வெளியாகி எப்படா போகிறது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இப்போது நல்ல சான்ஸ் என்னென்னா, உடனடியாக லீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லியாவது லீவுக்கு போயிட்டு இந்த இடத்துலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா 4 மாதம் போய் நாட்டில் சத்தமில்லாமல் இருந்தால் சரி. அதுக்கப்புறம் 4 மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக பத்தாக்க கேன்சல் ஆகின பிறகு மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ அல்லது வேறொரு நல்ல இடத்துக்கோ வர முடியும். பணிப்பெண்களுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பு. ஆனாலும் ஓட்டுநர்களுக்கு இன்னமும் கவலை அளிக்கக்கூடிய விடயம்தான். பணிப்பெண்கள் பிரச்சனை இல்லை, போனால் பத்தாக்கா கேன்சல் ஆகின உடனே புதிய வீசாவில் உள்ளே நுழைஞ்சிடலாம். ஆனால் அதே வீட்டு ஓட்டுநர்களை எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய நிலைமை உண்மைக்குமே கவலைக்கிடும். கேன்சல் ஆகினா 2.5 வருடத்துக்கு வரவே முடியாது குவைத்துக்குள்ளே காதிம் வீசாவுக்கு. ஆனால் ஷூன் வீசாவுக்கு வரலாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஆனால் காதிமுக்கு வரவே முடியாது. உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் இது சம்மந்தமாக நான் பல விடயங்களை முன்வைத்தேன் குவைத்துடைய ட்ரேட் யூனியன், லேபர் ஃபெடரேஷன் யூனியனில். ஆனால் ஆரம்பத்தில் இந்த மீட்டிங் போட்ட பிறகு எனக்கும் சில சான்ஸ் கிடைச்சது. ஆனால் இவங்களோட டொமஸ்டிக் ஒர்க்கர்கள், அதாவது வீட்டு தொழிலாளர்கள் சம்மந்தமான பிரச்சனைக்கு தனி ஒரு மீட்டிங் ஒன்று போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளிக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் சம்மந்தப்பட்ட அதிகாரி இப்போ இங்கவும் இல்லை. அதே போல் இந்த அதிகாரிகளோட நான் தொடர்ந்துமே காண்டாக்ட்லேயே தான் இருக்கிறேன். நிச்சயமாக விரைவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டு ஓட்டுநர்கள் சார்பாக பொதுநல வழக்கு ஒன்று தொடர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். 2 லோயர்களோடையும் நான் பேசியிருக்கேன் இது சம்மந்தமாக. என்ன மாதிரி கோஸ்ட் ஆகுன்றது தான் தெரியலை. லோயர் சார்ஜ் வந்து பெருசாக அந்தளவு அமௌண்ட் போகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளுக்கு கட்டாயம் செஞ்சு தருவாங்க, நம்மளுடைய மனித உரிமை ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். அதே போல் இந்த ஃபெடரேஷன் யூனியன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பல கேஸுகளை வந்து போட்டு வாதாடி வென்றிருக்கிறாங்க தொழிலாளர் சார்பாக. இதையும் நிச்சயமாக கேஸ் ஒன்று போடணும் அப்படின்றதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கையாக முன்வைக்கிறதுக்கு இருக்கிறேன். என்ன காரணம்னா, ஓட்டுநர்கள் இந்த நாட்டில் ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரிஞ்சவங்க, வண்டி ஓட்ட தெரியும், ரோடுகள் தெரியும், பாஷை தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஓட்டுநர்கள் 2.5 வருட காலமாக நாட்டில் அவங்கள முடக்கி வைக்கிறதுன்றது மிகவும் கவலைக்குரிய விடயம். கஃபீல் வேணாம் அப்படின்னா அவர் ஒரு ரிலீஸ் கொடுக்கணும், அதையும் நான் சட்டமாக்கணும் அப்படின்னு தான் கோரிக்கை வைக்க போகிறேன். அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நிச்சயமாக ரிலீஸ் கொடுக்கணும். தொழிலாளர்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணி அனுப்பிடாது. ஆனால் ஒருவேளை அப்படி கேன்சல் பண்ணி அனுப்பினாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே திருப்பி அந்த ஓட்டுநர் வந்தாங்கன்னா குவைத்துக்கு தானே நல்லது.
அதை தான் ரிக்வெஸ்ட்டாக வைக்கலாம்னு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் மட்டும் கொடுங்க போதும். காலவாரி விடுறவங்களே இருக்கிறாங்க தான், என்ன பண்ணுறது. முடிந்த அளவு நானும் முயற்சி பண்ணுறேன். இது போனாலும் இன்னொரு சேனலில் சரி வாரேன். அடுத்ததாக பள்ளி மாணவர்களுக்கான நிலைமைகள் இன்னும் கடுமையாக்கப்படுது. 3 வெவ்வேறு பிரிண்டர்களில் பிரிண்ட் பண்ணி இவங்களோட எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து யாருமே நுழையாத அளவுக்கு அவங்க போனாங்கனாலும் 8 மணிக்குள்ளேயே வந்துடணும். அதே போல் எல்லாமே செக் பண்ணி உரிச்சு துவைச்சி தான் அனுப்புவாங்க உள்ளே செக் பண்ணி. அதே போல் எந்த ஃபோர்ஜரியும் பண்ண முடியாது. அப்படி யாருமே பண்ணாத அளவுக்கும் ஸ்கூல் சரௌண்டிங், அதாவது சுற்றளவு வந்தீங்கன்னா ஒரு 100-200 மீட்டர் வரைக்கும் பாடசாலைக்கு பக்கம் சிக்னலே இருக்காது, ஜாமர் வச்சு மூடிடுவாங்க. அடுத்ததாக ஒரு குவைத்தி குடிமகன் ஒருவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஐஎஸ் சம்பந்தமான குழுக்களோடு இணைந்து செயல்பட போகிறதாகவும் நாட்டுக்கு எதிரான சதிச்செயல்களில் ஈடுபட போனதுக்காகவும் 9 வருட காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டு குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம், யார்கிட்டையுமே ஃபோன் அதிகமாக பாவிக்க கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் ஃபோனை வச்சு ஏதாவது போஸ்ட்டையோ அல்லது ஏதாவது ஒரு தகவலையோ அவங்க சமூக ஊடகங்களில் பதிவிட்டுட்டாங்கன்னா கடைசியில் அதை ஓனர் நீங்கள் இமெயில் ஐடிக்குரிய ஆள் யார், ஓனர் யாருன்னு பார்த்து உங்களை தான் தட்டி தூக்குவாங்க. ரொம்ப கவனம். அடுத்ததாக ஒவ்வொரு கேஸ் 3200, 1142, 1158, 1200 இந்த மாதிரி பல கேஸுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குடியுரிமையை போலியாக பெற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 மில்லியன் தினார்கள் வரைக்கும் பரிமாறப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சில கேஸ்களில். அப்போ அந்தளவுக்கு பணம் கொடுத்து ஒருத்தான குடியுரிமை தான் பெற்றுக்கிறாங்க. உலகத்திலேயே முதல் நாடு அப்படின்னு சொல்லலாம் குடிமக்களை வேறு லெவலில் கவனிக்கிறதுல. தொழிலாளர்களுக்கு தான் கவனிப்பு கம்மி, ஆனால் மற்றபடி குடும்பம் மாதிரி பார்த்துக்குவாங்க இந்த நாட்டு மக்களை. ஆனால் அந்த சான்ஸை எடுக்கிறதுக்காக தான் பலரும் இந்த ஃபோர்ஜரி பண்ணி போலியான குடியுரிமையை பெற்றுக்கிறாங்க வேறு நாட்டவர்கள். நீங்களும் மறக்காமல் மொபைல் ஐடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போலியான கபில்கிட்ட வேலை செஞ்சுருந்தாலும் கேன்சல் ஆகினா கண்டுபிடிக்கலாம். மொபைல் ஐடி வேலை செய்யலைன்னா மதிச்சுக்கோங்க கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு. அதே போல் அல் முத்தலா ரோட்டில் மறுபடியும் ஒரு விபத்து, குவைத்தி குடிமகன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அல் முத்தலா ரோடு வந்து தொடர்ந்துமே ஏதாவது ஒரு பின்னல் பிரச்சனையான ரோடாக தான் இருக்குது, உயிரை பறிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி குவைத்தில் பல வருட காலங்களாக குவைத் சிட்டியுடைய இதயம் அப்படின்னு சொல்லலாம், குவைத் சிட்டியுடைய இதயமே நொறுங்கி போய் கிடந்தது அல் ரசாக் கேட். இப்போ அந்த சென்டர் ரோடை வந்து பிரம்மாண்டமான வேலை திட்டத்துக்கு பிறகு ஒன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, சிக்னல் லைட்டை ஒன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போதைக்கு இனி வரும் நாட்கள் அந்த ஃபேஹில் ரோட் டிராஃபிக் சிக்னல்களில் கொஞ்சம் இன்னும் டிராஃபிக் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், இந்த ரசாக் கேட் ஓப்பன் ஆகினதால். இனி வரும் நாட்களில் குவைத் சிட்டிக்கு போகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் போய் அங்கே சுற்றி இங்கே சுற்றி யூட்டர்ன் அடித்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. இனி விரைவில் இலகுவாகிடும். மறுபடியும் ஒப்பந்தமா, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்துக்கே இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்கிட்டாங்க. மறுபடியும் எஜிப்திய அதிபரும் குவைத் நாட்டின் மன்னரும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. குவைத்தை கட்டியெழுப்ப நாங்கள் உதவி செய்வோம் அப்படின்னு எஜிப்த். நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், பிடுங்கி கிழிச்சது போதும்ன்றது சொல்லத்தான் இருக்குது. ஏன்னா அந்தளவு லேட் பண்ணுறாங்க அவங்க தான். இந்த நாடுகளில் ஃபுல்லாகவே ரோடெல்லாம் எப்போயோ செஞ்சு முடிச்சிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் டிலே பண்ணதான் இவ்வளவு காரணமே. காசு இல்லாத நாடா என்ன? அதே மாதிரி ஓட்டுநர்களே முன்னாடி வரக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் உபயோகிக்கிற ஒவ்வொரு ரோடுகளுடைய தற்போதைய நிலையை கண்ணூடாக பாருங்கள்.
எத்தனை உயிரிழப்பு, எத்தனை விபத்துக்கள் இல்லையா? இப்போ தான் ஒரு மாதிரியாக ரோடுகளை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ இதில் வரக்கூடிய ரோடுகள் அனைத்துமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய ரோடாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த ரோடுகளில் உண்மைக்குமே சில விபத்துக்களை வந்து பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லை, நல்லபடியாக ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டியிருக்கிறாங்க. இருந்த பள்ளத்தில் விழுந்து வாகனம் தலைகீழாக கவிழ்ந்ததில் உயிரிழப்பு இல்லையா? முன்னாடி போன வாகனம் பள்ளத்தில் விழுந்ததால் டயர் உடைஞ்சு வந்து அடுத்த வாகனத்தில் மோதியோ அல்லது ரோட்டோரமாக நின்றவங்களில் மோதியோ உயிரிழப்பு. பல விபத்துக்களை சந்திச்சிட்டோம். இனியாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த ரோடுகளை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் தான் இந்த டாக்ஸி ஓட்டுறவங்க, சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க, அவங்கெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இதால். முக்கியம் அதே மாதிரி வீட்டு ஓட்டுநர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. டயர் ஒன்று வெடிச்சிருச்சுன்னா, ஒரு வேளை ரொம்ப எக்ஸ்பென்சிவான காராக இருந்துச்சுன்னா 100 தினாலேருந்து 500 தினார் வரைக்கும் இருக்க டயர்களுடைய விலை, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம், ரோடு ரெடியாகும் வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே வண்டி ஓட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முடிந்த வரைக்கும் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.